நல்ல ஒரு ஹெல்த்தியாக கோதுமாவும் ரவையும் வச்சு ஒரு ஆப்பந்தாங்க செய்ய போகிறோம். இது வந்து ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த ரவா ஆப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமாவை சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா கிரைண்ட் பவுடர் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்து வெல்லம் கரைச்சி இந்த மாவில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காவை துருவி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குழிப்பணியார் சட்டி நல்லா ஹீட் ஆனவுடனே கொஞ்சமாக நெய்யை ஊற்றிக்கலாம். நெய் வேணான்றவங்க எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இப்போ அரைக்கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிக்கலாம். ஆப்பம் வெந்த உடனே 2 பக்கமாக பொறுமையாக திருப்பி போட்டு எடுத்துக்கினா ரவா ஆப்பம் ரெடி. இந்த ரவா ஆப்பம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் கூட ரொம்ப நல்லா இருந்ததுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இது நீங்கள் மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.